ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அண்ட் ஐகே ஐஏஎஸ் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 எல்லாமே எழுதிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் கம்மியாக வருது, கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இந்த அளவுக்கு வேகன்சி ஃபில் பண்ணலன்றது மனசில் இருக்குது. வி நோ வெல் தட். பட் ஆனால் என்னென்னா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு 15 இயர்ஸ் 2010 ஒரு 8 இந்த ரேஞ்சில் இருந்தால் ஒரு டிஎன்பிசி வந்து 2009 இருந்தால் உண்மை சொன்னால் இந்த பக்கம் நிறைய வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேகன்சிஸும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ரயில்வேல எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு 95% இருந்தாங்க. அந்த 2000க்கு அப்புறம் தான் இந்த ஹிஸ்ட்ரி மாதிரி நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே வந்தாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் வைப்பாங்க, ஈவன் இங்கிலீஷில் தான் வைப்பாங்க. வேகன்சிஸ் அஸ் யூஸ்வல் இப்போ வர மாதிரி இதளவு கூட வரல. ஒரு இதில் ஒரு 20-30% எழுதியிருக்கு வரும் தான். ஸோ அப்போ எக்ஸாம் சென்டர் எங்கே போகணும்னா பெங்களூர், செகந்திராபாத், கொல்கத்தா, மும்பை, ஜெய்ப்பூர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு வந்து போய் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எக்ஸாம்ஸ் தமிழில் வந்துருச்சு, நியர்பை சென்டர்ஸ் போடுறாங்க. ஸோ வேகன்சிஸ் டூ மச் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி ஒரு 5000+ வேகன்சிஸ் வந்துருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் என்டிபிசியில் வரப்போகுது. அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை விட சேலரி அதிகம். எப்படி நியர்லி ஒரு 80 to 90,000 கிட்ட வர மாதிரி ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ், சில்ட்ரன் அலவன்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப டூ மச் சேலரி அதிகம். எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் கம்பேரேட்டிவ்லி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதுலேயும் நீங்கள் ரீசனிங் ஆப்டிடியூட் போட்டுட்டிங்கன்னா டிஎன்பிசி கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ஈஸி. இப்போ மெயின்ஸில் நீங்கள் 50 கொஸ்டின்ஸ் படித்தாகணும். ஸோ இப்போ நம்மளே பேங்கிங் பேட்டர்ன் போயிட்டு தான் இருக்கோம். அதை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு வெரி லெஸ் எக்ஸாம், ஒரு டஃப்லெஸ் லெவலு சிபிடி எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டு முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ ஒரு 3000 போஸ்ட், ஒரு 32,000 போஸ்ட் வருது தமிழ்நாட்டில். நம்மளுடைய சதன் அதாவது திருவனந்தபுரம், சென்னை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 3000 வேகன்ஸ் கிட்ட வரும். அது இல்லாமல் குரூப் டி ஒரு 5000 போஸ்ட் வந்திருக்கு. இப்போ இசிஇ, சிஎஸ்சி, டிப்ளமோ, பிஇ படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் கிரேட் 1 சிக்னல் வந்திருக்கு. ஐடிஐ படித்தவங்களுக்கு இப்போ வந்து டெக்னீஷியன் கிரேட் 3 வந்திருக்கு. அடுத்து ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் வரப்போகுது, ஃபுல்லாகவே மெக்கானிக்கல், டிப்ளமோ இந்த மாதிரி படித்தவங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்டிபிசி வந்துருச்சு. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு. அடுத்து +2 லெவலில் வரப்போகுது. இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்துருச்சு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியோட செகண்ட் ஸ்டேஜுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கான ரிசல்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அடுத்து வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகுது. அவங்க ஆனுவல் பிளான் கொடுத்துட்டு எல்லா வேகன்சிஸும் ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ திருப்பி அதான் சொல்கிறோம், லோக்கல் ஜாப் சொந்த ஊர்லேயே சொந்த இடத்துலையே. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருக்கிறது ஒரு ப்ரௌடாக நினைப்பாங்க. ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். ஸோ ரயில்வே கிரவுண்டு தான் இன்ன வரைக்கும் ஃபேமஸ் நமக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் திருப்பியும் இப்போ வந்து இந்த குவார்ட்டர்ஸ்லாம் அபேண்டன் ஆகி ரொம்ப பாப்புலேஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ நார்த் இந்தியன்ஸ் வர்றது ஒரு 6 months 1 year ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாங்க. அது நம்ம போஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தமிழில் வந்து நம்ம படிக்கலை. ஸோ அதனால் அந்த வேகன்சிஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வேகன்சிஸ் இது, நம்ம போஸ்ட்டு ஒரு 3000 போஸ்ட், ஒரு இன்டர்வியூ போஸ்ட் லெவலில் விட அதிகமான ஸ்கேல் கொடுக்குற போஸ்ட் ஏன் நம்மளை எடுத்து விட்டு கொடுக்கணும்? நம்ம இடத்துல, நம்ம சொந்த ஊரில், நம்ம ஸ்டேஷனில் நம்ம ஆஃபீஸராக உட்காரலாம். அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஸோ வந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. நாங்களும் என்ன எக்ஸாம்ஸ் வருதோ நம்ம வீடியோவில் அப்லோடு பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடாங்க. நம்ம மாற்றி யோசிக்கணும். எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எல்லாமே நியர்லி ஒன்று வந்துருச்சு. அப்போ ரயில்வே எடுத்திங்கன்னா ரீசனிங் ஆப்டிடியூட் தான் மேன்சராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இப்போ அப்படி இல்லை, 25 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நியர்லி எல்லாமே ஒன்று தான். பாலிட்டிலாம் பேசிக்ஸ், வாட் இஸ் ஆர்டிகல் 330 என்ன, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும். ரொம்ப இன்னும் அசசரேஷன் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப வர்றதே இல்லை, ரேரஸ்ட் ரேரு. ஸோ சூஸ் த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் கஷ்டமாக போனால். ஸோ அதனால் என்ன ஒரு மைனஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இந்த நெகட்டிவ் மார்க் பற்றி பயப்பட வேணாம். ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லித்தரோம். ஸோ அதனால் இது பண்ண வேண்டாம், அப்ளை பண்ணுங்கள். வரப்போகுது, ரெடி ஆகுங்க. காலத்துக்கு ரெடி ஆகும், போர் வீரனை போல் ரெடி ஆகுங்க. நம்ம போஸ்ட்டை பிடிங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன்லேருந்து தான் போட்டுட்ருக்கோம். ஒரு